ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 24 फरवरी 2026। बाप की प्रत्यक्षता का आधार है साधारण कार्य में रहते हुए भी फरिश्ते की चाल और हाल हो। பாபா என்ன சொல்றாரு? ஃபாலோ ஃபாதர்ங்கிறாரு. நாம் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். ஆக பிரம்மா பாபா எப்படி இருந்தாரு? ஃபரிஷ்தா போல இருந்தாரு. ஆக பாபா சொல்றாரு, என்ன நீங்க பிரத்யட்சப்படுத்தணும்னா அதற்கு முக்கியமான ஆதாரம் சாதாரணமான காரியங்கள், லௌகீக வேலைகள். இதை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய நடத்தை ஒரு ஃபரிஷ்தாவை போல் இருக்க வேண்டும். ऐसे नहीं कहो कि क्या करे, बात की ऐसी थी, काम ही ऐसा था, सर्कमस्टेंस ऐसे थे, समस्या ऐसी थी, इसलिए साधारणता आ गई। அப்போ இப்படி நீங்கள் சொல்லாதீங்க, பாபா விஷயம் அப்படி இருந்தது, சூழ்நிலை அப்படி இருந்தது, வேலை அப்படி இருந்தது, பிரச்சனை அப்படி இருந்தது, அதனால் கொஞ்சம் சாதாரண தன்மைக்கு நான் வந்துட்டேன். मतलब கவனம் வைங்க. किसी समय भी किसी हालत में भी आपका अलौकिक स्वरूप हर एक के अनुभव हो। ஆக எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய அலௌகிக ஸ்வரூபம் ஒவ்வொருவருக்கும் அனுபவம் ஆக வேண்டும். ஜெய்சி பாட் வைசா அப்னா ஸ்வரூப் நஹி பனாவோ. விஷயம் எப்படியோ உடனே அதுக்கேற்ற போல நான் ஆயிடுறேன். அங்கே ஒரு ப்ரெஷர் அப்படின்னா நான் அப்படி ஆயிடுறேன், அங்கே குஷியாக இருந்தாங்கன்னா நான் குஷியாகிறேன், இங்கே கவலைன்னா நான் கவலையாயிடுறேன். அப்படி இல்லை. எந்நேரத்திலும் ஒரு சீரான மனநிலை மற்றும் பாபா நம்மளை எப்படி இருக்க சொல்றாரு? குஷி குஷியாக இருங்கிறார். ஸோ அந்த ஏக்கிற ஸ்திதிங்கிறது எப்போவுமே இருக்கணும். விஷயத்துக்கு ஏற்ற போல நான் மாற்றிட்டே இருக்கிறேன், ஸ்திதியை மாற்றிட்டே இருக்கிறேன், அப்படி இல்லை. बातें आपको बदल न दे तब सबके समीप आएंगे और एकता का संगठन मजबूत होगा। ஆக விஷயங்கள் உங்களை மாற்றிவிடக்கூடாது. இதனால் நான் இப்படி ஆயிட்டேன், இதனால் இப்படி ஆயிட்டேன், இதனால் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டேன், அதனால் அப்படி ஆகிட்டேன், அப்படி இல்லை. அதுக்கு பதிலாக பாபா என்ன சொல்றாரு? விஷயங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு சீரான ஏக்ரஸ் மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமையை நீங்கள் கொண்டு வர முடியும். அப்போது அந்த குழு, அந்த ஒரு குரூப், அந்த ஒரு பரிவாரம் உறுதியானதாக பலமானதாக இருக்கும். ஏன்னா அங்கே ஒற்றுமை இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நேற்று முந்தானு சொன்னார்ல, நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்னாரு. அதுபோல் அந்த ஒரு புரிதலோடு நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோன்னும் பொழுது அந்த பரிவாரம் ரொம்ப பலமானதாக உறுதி வாய்ந்ததாக இருக்குது. அதனால் இன்றைக்கி பாபா சொல்கிறது, ஒரு குழு ஒரு பரிவாரம்னா அதில் பல விஷயங்கள் வரும் போகும். ஸோ அதுக்கேற்ற போலலாம் அப்படியே உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிட்டே இருக்காதீங்க. எப்பொழுதுமே ஸ்திரமானவர்களாக ஸ்டேபிளாக இருங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை நீங்கள் கொண்டு வர முடியும். அதுக்கு நிறைய தாரணை வேணும் இல்லையா? விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் சகிச்சுட்டு போகணும், இதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த தாரணைகள் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் பாபா சிம்பிளாக சொல்கிறாரு, ஒரே சீரான மனநிலையில் இருங்க. விஷயங்கள் வந்தால் நீங்கள் உடனே உங்கள் மூடை மாற்றிக்கிறீங்க, அப்படி இருக்க வேண்டாம். நல்லது. ஓம் சாந்தி.